வெல்கம் டு ட்ரீம் லைஃப் சேனல். லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டூர் போன வீடியோஸ் திருச்செந்தூர், மதுரை, குற்றாலம், திருச்சி எல்லா ஊருக்கும் வந்து போயிட்டு வந்துச்சு. என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள்ளேயே கருவறைக்கிட்டே வந்து இந்த பன்னீர் இலை விபூதி பேக்கெட்டு முருகர் படத்தோடு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கேஷ் தான், ஃப்ரீ கிடையாது, 100 ரூபா. முருகர் படமும் இந்த பன்னீர் இலையில் விபூதி, அப்புறம் திருநீர், குங்குமம், பச்சை கயிறு இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. உள்ளே வந்து கோவில் அர்ச்சகர்களே வந்து இது சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருச்சி சமயபுரம் கோயிலில் இருந்து சமயபுரம் மாரியம்மனோட ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, முகம் ரொம்ப அம்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மீனாட்சி அம்மன் சிலை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபோட்டோ வாங்கலை, நான் சிலை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ இந்த சிலையை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. பித்தளை தான். நம்ம வந்து இது அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில்னாவே அங்கே விற்கிற தாழம்பூ குங்குமம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நல்லா வாசனையாக, நல்லா உங்களுக்கு வந்து அந்த பொடி பார்க்கவே குங்குமம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூளும் வந்து வாங்கியிருந்தேன். திருச்செந்தூர்லேருந்து குற்றாலம் போகிற வழியில் வந்து நிறைய பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட்டும் நல்லா கம்மியாகவே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, 350 ரூபா. இதிலே வந்து இஞ்சி போட்ட கருப்பட்டி தனி, இது இஞ்சி போடாதது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் குற்றாலத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் தான் நல்லா ரேட் வந்து கம்மியாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மிளகு வந்து அவ்வளோ காரங்க அங்கே விற்கிறது. மிளகு, பட்டை வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஊறுகாய், நான் வந்து நார்மல் ஊறுகாய் வாங்காமல் ஜாதிக்காயில் ஊறுகாய் விற்றுருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம். 2 பாக்ஸ் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் மதுரை அந்த வடக்கு வீதி தெரு இருக்கு இல்லையா, அங்கே பிரேம விலாஸ் பிரான்ச் இருக்குது, நிறைய இருக்குது மதுரையில். நான் அங்கே வாங்கியிருந்தேன். அல்வா சுட போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வீட்டுக்கும் வந்து வாங்கிட்டு வந்தோம். சூடாக சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருந்தது. அப்புறம் இது குற்றாலத்தில் வாங்கின தேங்காய் எண்ணெயில் பொரித்த நேந்திரம் சிப்ஸு. ரீஃபண்ட் ஆயிலில் பொரிச்சதுமே விற்கிது, ஆனால் தேங்காய் எண்ணெயில் பொரிச்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு 1/2 கிலோ பேக்கெட் வாங்கியிருந்தோம். அப்புறம் கருப்பட்டி கூடவே வந்து பனங்கற்கண்டும் வாங்கியிருந்தேன். பாக்ஸில் இந்த மாதிரி விற்கிறாங்க, இல்லைன்னா கவர்லேயும் கிடைக்கிது. அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம டேஸ்ட்டு, அட்டகாசமாக இருந்துன்னு தான் சொல்லணும். நம்ம வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. 20 நாள் ஆனாலும் கெடாமல் நல்லா இருந்தது. அங்கேயே சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே உங்களுக்கு சுட சுட செஞ்சு அந்த மந்தார இலையில் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. போனால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.